திருச்செந்தூர் எப்படி போனீங்க? மொட்டலாம் எங்க அடிச்சீங்க? எங்க ஸ்டே பண்ணீங்கன்னு நெறைய பேர் கேட்டீங்க. சாமி தரிசனத்த பத்திலாம். ஸோ, அதுக்கான விளாக் தான் இது. ஸோ, வெல்கம் டூ சரவணாஸ் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரர். நாங்க திருச்செந்தூர் போறதா வந்து நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே பிரார்த்தனை. அதுவும் இல்லாம என்னோட பையனுக்கு 2வது மட்டும் திருச்செந்தூர்ல அடிக்கணும்னு எங்களோட வேண்டுதல். ஸோ, அதனால வந்து நாங்க வந்து நெறைய எப்படி டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்றது ட்ரெயின் தான். என்னைக்காவது கிடைக்காத பட்சத்தில எமர்ஜென்சின்னா மாத்திரம் தான் நான் பஸ் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ, அதனால பஸ்ஸும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். என்னோட கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ட்ரெயின் தான் ட்ராவல் ஆச்சு. அதுவும் இல்லாம எப்பயுமே வந்து நைட் ட்ராவல் நான் போவேன். ஆனா, இப்போ குழந்தைய வச்சுட்டு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட்ல போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுனால, மார்னிங் ட்ரெயின் பார்க்கும்போது மார்னிங்ல வந்து நெறைய ட்ரெயின்ஸ் இருக்கு. குருவாயூர் எல்லாமே இருக்கு. பட் ஆனா, எனக்கு வந்தே பாரத்னா கொஞ்சம் சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஃபுட்டு ஏன்னா இறங்கி ஏறி ஃபுட் எடுத்துட்டு இருக்க முடியாது. அதுலயும் ஃபுட் இருக்குன்றதுனால நாங்க வந்தே பாரத் தான் சூஸ் பண்ணோம். ஸோ வந்தே பாரத்ல வந்து மார்னிங் வந்து 5:00 ஏறணும். ஸோ 12 சம்திங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில போய் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனோனே அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில வந்து ஒரு ஆட்டோ புடிச்சு நேரா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, அங்க வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்க ஃபுட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன் வந்து வந்தே பாரத்ல ஃபுட் நீங்க எடுத்துக்கலையான்னா, எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு எங்க அப்பா வந்து அந்த சாப்பாடு ஃபுட்டு நல்லா இல்ல. அதாவது அவருக்கு வந்து அந்த நெட்டையா இருக்கிறதுனால அவரால சாப்பிட முடியாதுன்ட்டு, இந்த ரைஸ அவாய்ட் பண்ணிட்டு சப்பாத்தி எடுத்துக்கிட்டாரு. அதேபோல என்னோட ஹஸ்பண்டும் அதேபோல சப்பாத்தி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மிச்சம் பேலன்ஸ் இருந்தது ரைஸ் தான். ஸோ அந்த ரைஸ ஒண்டி வச்சுட்டு நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணேன்னா, அங்க வந்துட்டு நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தா, அங்க வந்தா கொஞ்சம் காரம் அதாவது அவங்களுக்கு ஓகே. பட் எனக்கு ரொம்ப காரமா இருந்தது. என் பையன் சுத்தமா வாயே வைக்கல. சரி என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க வந்து பிஸ்கெட் ஆல்டர்னேட்டிவ் அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுன்ட்டு பிஸ்கெட்ட வச்சு நாங்க அங்க குடுத்துட்டோம். ஸோ அங்கருந்து நேரா என்ன பண்ணோம், திருநெல்வேலியில பஸ்ஸ புடிச்சோம். நேரா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கிட்டாங்க. ஸோ அங்கருந்து திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு நேரா வந்து ஆல்ரெடி நான் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் எங்கெங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல எங்க கிடைக்குதோ அந்த நேரத்துல இறங்குனோனே ரூம்ஸ் போடுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்க பிரதர் இன் லா சொன்னதுனால ஒரு ரூம புக் பண்ணோம். அதான் விசாக ரெசிடென்சி. அ நெறைய பேர் திருச்செந்தூர் போறவங்களுக்கு தெரியும். துண்டுக்கை விநாயகர் கோயிலுக்கு எதிர்க்க இருக்கு அந்த அந்த இடம். உண்மையிலே சூப்பரா இருந்ததுங்க. அதுக்கான ஷார்ட்ஸ் நான் போடுறேன். அது எப்படி இருந்தது, என்ன ஏதுன்ட்டு. ஸோ அங்க போயிட்டு நாங்க ரூம புக் பண்ணோம். ரூமெல்லாம் புக் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயி, நாங்க அந்த ரூமுக்கு போய் சேரும்போது 4:30 மணி. ஸோ ரிஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு, அங்கருந்து நேரா என்ன பண்ணோம்னா, ஒரு ஆட்டோ 6:00 வந்து மணி ஏர்ல ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி எடுத்துக்கிட்டோம். எடுத்துக்கிட்டு அங்கருந்து ஒரு ஆட்டோ புடிச்சு முத்தாரம்மன் கோவில் போலான்னு பார்த்தா, ஆட்டோ வந்து 800 கேட்டாங்க. சில பேர் 900. ஒருத்தர் மாத்திரம் போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு 600 டூ 700க்குள்ள ஓகேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோலயே நேரா நாங்க முத்தாரம்மன் கோவில் போயிட்டோம். ஸோ அந்த முத்தாரம்மன் கோவில் டீட்டெயில்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கோவில் டீட்டெயில்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட ஓம் சரவணபவா 23ன்ற யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். ஓம் சரவணபவான்ற சேனல்ல அதில போய் பாருங்க. ஸோ அந்த இடத்துல முத்தாரம்மன் கோவில்ல நாங்க தரிசனத்த அன்னைக்கே முடிச்சுட்டோம். சனிக்கிழமையே. ஞாயித்துக்கிழமை காலையில போயிட்டு என்ன பண்ணோம்னா, மொட்டை அடிக்க போயிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பா வந்து எங்க அப்பா, பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி என்னன்னா, நானு, என்னோட ஹஸ்பண்ட், ஃபாதர், என் பாப்பா ஒண்டி போயிருந்ததுனால, என் பையனுக்கும் எனக்கும் மொட்டை அடிக்கணுன்றதுனால, நாங்க என்ன பண்ணோம்னா, நேரா நாங்க எல்லாருமே ரூம்லேருந்து அங்கருந்து போயிட்டோம். நேரா போனோனே, ஃபர்ஸ்ட்டு அவங்க போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஃபோட்டோ நம்ம போய் அங்க ஒரு கியூ நின்னுச்சு. அந்த கியூல போயிட்டு நின்னு ஃபோட்டோ நம்மள வந்து அ ஃப நமக்கு ஒரு டோக்கன் மாரி தராங்க. பேப்பர் டோக்கன் மாரி. அதில வந்து என்ன பண்றாங்க, கேமரால நம்மளோட கண்ணெல்லாம் ஸ்கேன் ஆகுது. ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஒரு பார்கோட் மாரி ஒரு போட்டோ ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஸோ, அந்த டோக்கன வச்சுட்டு நம்ம நேரா எடுத்துட்டு வந்து மொட்டை அடிக்கிற இடத்துல குடுத்தோனே, மொட்டை அடிக்கிறாங்க. இது எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ, மொட்டை அடிக்கிற அந்த மொட்டை ஸ் பண் மொட்டை க பண் இது பண்றார்ல, அடிக்கிறார்ல, அந்த அண்ணன் வந்து ரொம்ப சூப்பர். அவரே வந்து ஐடியா குடுத்தாரும்மா, "முதல்ல நீங்க அடிச்சுக்கோங்க. அடுத்தது உங்க பையனுக்கு அடிச்சீங்கன்னா, அவன் அழுதா கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லன்னா அவன அடிச்சுட்டு நீங்க அடிச்சீங்கன்னா, கண்டிப்பா மேனேஜ் பண்ண முடியாது." சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், முதல்ல எனக்கு அடிச்சுக்கிட்டேன் மொட்டை. அடிச்சுக்கிட்டு என் பையனுக்கு அடிச்சு விட்டாங்க. ஸோ சில இடத்துலலாம் வந்து கீறுவாங்க, அசக்குவாங்க. அதேபோல என் பையன் அசக்கவும் இல்ல. அவரும் வந்து கீறாம பக்காவா அடிச்சுக்கிட்டாரு. ஒரு சின்ன கீறல் கூட இல்ல. இவரு பக்கத்துல மொட்டை அடிக்கிறது, அங்க முருகர் ஃபோட்டோலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. மொட்டை அடிச்சுட்டோம். அடிச்சு முடிச்சுட்டு நேரா ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு, அ பையன் என்ன பண்ணான் தூங்கிட்டான். குளிச்சுட்ட உடனே தூங்கிட்டான். மார்னிங்கே சாப்பிட வச்சு தான் நான் இட்டுட்டு போனேன். குளிச்ச உடனே தூங்கிட்டாரு என் பையன். தூங்கிட்ட பிறகு நாங்க என்ன பண்ணோம்னா, 1 மணிக்கு மேல திருப்பி போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டோம். மணி ஏயர்லயே. ஏன்னா பையன அங்க வச்சுட்டு சாப்பிட்டோம்னா, அங்க வந்து கூட்டம் ரஷ் ஏரியா. ஸோ அவங்களுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகும்ன்னு சொன்னதுனால, ஹோட்டலுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நம்மளால. இன்னும் நம்ம டைம் நெறைய நேரம் எடுப்போம். அதனால என்ன பண்ணாரு, ஃபுட் எங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாரு.
வாங்கிட்டு வந்துட்டு நாங்க ரூம்லயே உட்காந்து ஷேர் பண்ணி நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு, பையனுக்கு குடுத்துட்டு, கோவிலுக்கு ஒரு 2:30 மணிக்கா நாங்க கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போனா அங்க 3:30 மணிக்கு முதியோருக்கான தரிசனம்ல போயிட்டு, எங்க அப்பாவுக்கு 60 இயர்ஸ் ஆனதுனால 6 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு 76. ஸோ அவர வந்து முதியோர்லயும் எனக்கு எங்க பாப்பா இருக்கிறதுனால, குழந்தை இருக்கிறதுனால, நாங்க எங்க அப்பா கூட, எங்க வீட்டுக்காரரும், என் குழந்தை கூட நானும் சொல்லிட்டு அந்த கியூல போயிட்டோம். சுவாமிய வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர்க்குள்ளேயே பார்த்துட்டோம். நல்ல தரிசனங்க. சுவாமி தரிசனம்லாம் அதாவது க கண்ணே பத்தாதுங்க. அவ்ளோ அழகு. நம்ம எவ்வளவோ கஷ்டத்தோட போனோம்னா, அந்த முகத்த பார்த்தோனே அந்த தேஜஸ்ல எல்லாமே மறந்து போச்சுங்க. சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு நேரா அங்கருந்து வெளியில சு அ சுப்ரம இது சுப்பிரமணியர் அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியில வந்தோம். வந்துட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ணோம்னா, திருப்பியும் மணி ஏழு வந்து ஒரு சின்னதா காஃபி ஸ்நாக்ஸ முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு ரூம்ல போய் தூங்கிட்டோம். மறுநாள் மறுநாள் வந்து மணப்பாடு கோவில் போயிருந்தோம். அதுக்கப்புறம் நவ திருப்பதி போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா, அ மணப்பாடு, நவத்திருப்பதி அந்த கோவில முடிச்சுட்டோம். அங்கருந்து அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, அதாவது சனிக்கிழமை நாங்க புறப்பட்டு, ஞாயிறு, திங்கள் மணப்பாடு எல்லாம் முடிச்சோம். செவ்வாய்க்கிழமை வந்து மார்னிங் என்ன பண்ணோம்னா, அங்கருந்து திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு திருநெல்வேலிக்கு வந்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஏன்னா நெல்லையப்பர பார்க்கணும். ஸோ திருச்செந்தூர்லேருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வரத்துக்கு நாங்க அங்க ம திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் பஸ்ல தான் போனோம். பட் ஆனா வந்து வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால, அங்கருந்து காரே புக் பண்ணிட்டோம். அவர் வந்து 2300 கேட்டாரு காரு. அவரே என்ன பண்ணாரு, வரும்போது வழியில வந்து திருச்செந்தூர் கோவில் கட்டுறதுக்கான உதவுன இவரு ஒரு சித்தர். அதாவது நம்ம 3 சித்தர வந்து கோவிலுக்குள்ள பார்ப்போம். இவர் வந்து 4வது சித்தராம். இவர பத்தி டீட்டெயிலா நம்ம சேனல் இந்த சித்தர் இன்னும் ஒரு 2 கோவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அம் அசுரன் படத்துல வந்த அந்த இடம். இந்த இடத்தையும் பார்த்துட்டு, நாங்க நேரா திருநெல்வேலிக்கு வந்துட்டு, திருநெல்வேலியில ரூம் போட்டுட்டோம். திருநெல்வேலியில வந்து ஈவினிங் என்ன பார்த்தீங்கன்னா, நெல்லையப்பர போய் பார்த்தோம். நெல்லையப்பர் சூப்பரா அந்த சுவாமிய பார்த்தோம். அதுவும் நந்தியில பெரிய நந்தி, நெல்லையப்பர் ஈஸ்வரனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ப காந்திமதி அம்மா அவங்களலாம் பார்த்துட்டு, அங்கேருந்து நேரா வந்து என்ன பண்ணோம், அம் திருநெல்வேலினா அல்வா வாங்கிட்டோம். அங்கேருந்து வாங்கிட்டு பக்கத்தில வந்து ஒரு ஹோட்டல் சரவண பவான்னு போட்டிருந்தது. உடனே எங்க பையன் பேர பார்த்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம். சரி ஏன்னா லாஸ்ட் டைமே நாங்க போம்போது அந்த ஹோட்டல்ல அங்க தான் சாப்பிட்டோம். ஸோ திருப்பியும் நேரா போயிட்டு அந்த ஹோட்டல்ல உட்காந்து டிஃபன் தான் வாங்கிட்டோம். சாப்பிடலாம் இல்ல. வாங்கிட்டு நேரா வந்து திருநெல்வேலியில நாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு ரூம் போட்டிருந்தோம். அந்த ரூம்ல போய் ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு, மறுநாள் காலைல எங்களுக்கு 6 மணிக்கு ட்ரெயின் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு. வந்தே பாரத் தான். ஸோ அது லைவ் வீடியோவும் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெயின புடிச்சோம். நேரா இங்க வந்து 2:30க்கு அந்த மாரி வந்து நம்ம சென்னை வந்து இறங்கணும். ஸோ இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்னும் மேலும் நெறைய வ்ளாக்ஸோட வரும்.